உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் 4th சாப்டரில் எக்ஸாம்பிள் 4.11 பார்க்கலாம். Let me read the question. A current carrying circular loop lies on a smooth horizontal plane. Can a uniform magnetic field be set up in such a manner that the loop turns around itself? That is around vertical axis. Rotate ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் பார்ட்டில் பார்த்தா a current carrying circular loop is located in a uniform external magnetic field. If the loop is free to turn, what is its orientation for stable equilibrium? Such that in this orientation, what is the total flux? Or total flux எப்போ மேக்ஸிமமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் கேட்குறாங்க. அண்ட் தேர்டில் a loop of irregular shape carrying current is located in an external magnetic field if the wire is flexible to a circular shape. அப்படிங்கிற இந்த மூணு சப்டிவிஷனையும் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் பார்ட். A circular current carrying loop lies on a smooth horizontal plane. Can a uniform magnetic field be set up in such a manner that the loop turns around itself? அதாவது vertical axisல டேர்ன் ஆகுமா இல்லை ரொட்டேட் ஆகுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ரொட்டேட் ஆகிறது அப்படின்னா என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அ டேர்னிங் எஃபெக்ட். டேர்னிங் எஃபெக்ட் டார்க்னு நம்ம சொல்லலாம். டார்க்குக்கான ஃபார்முலா என்ன? இன் திஸ் சாப்டர் வி யூஸ் இட் அஸ் எம் இன்டு பி, ரைட்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், எம் கிராஸ் பி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் உனக்கு எதை கன்வே பண்ணுது அப்படின்னா திஸ் டார்க் இஸ் பெர்பெண்டிகுலர் டு மொமெண்ட் and torque is perpendicular to B. Is that very clear? We know that M takes the value NIA. So when substituting M value here in this formula, NIA cross B அப்படி நம்ம represent பண்ணலாம். So it makes sense. Torque is proportional to area vector as well as B. Right? So இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வெர்டிக்கலா இந்த காயிலால இல்லை இந்த லூப்பால ரொட்டேட் ஆக முடியுமான்னு கேட்டிருக்கு. ரைட்? So since area vector and torque is along the same direction, that is theta equal to 0 or parallel இருக்கிறதுனால vertical rotation is not possible, whereas horizontal torque is possible அப்படிங்கிறது இந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிறோம். Right? So here for subdivision A, the answer is about vertical axis the coil will not rotate அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இந்த டயக்ராம் பாருங்க. லுக் இன் டு த டயக்ராம். ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோ. அந்த சர்ஃபேஸில் காயிலை பிளேஸ் பண்ணுறோம். கரண்ட் இஸ் பாசிங் திஸ் வே. இந்த காயிலுடைய ஏரியா வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு த காயில் இருக்கும். ரைட்? அலாங் திஸ் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். திஸ் இஸ் த ஏரியா வெக்டர் ஆஃப் த காயில். ஸோ இதனுடைய ரொட்டேஷன் வெர்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்? இந்த 11th கொஸ்டினுடைய செகண்ட் சப்டிவிஷன் B பார்த்துருவோம். A current carrying circular loop is located in a uniform external magnetic field. If a loop is free to turn, what is its orientation for stable equilibrium? Stable equilibrium இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லணும். And we are about to find the total flux created by the loop என்ன, or total flux எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் இந்த லூப்பில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். Is that very clear? So இந்த காயில் இருக்குது இல்லையா, கரண்ட் கேரிங் லூப்பை வெர்டிக்கல் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த காயிலுடைய ஏரியா வெக்டார் ஏ வந்து பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த காயில், தட் இஸ் ஏ. அண்ட் வி நோ தட் ஏரியா வெக்டார் இருக்கிற அதே டைரக்ஷனில் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் வில் பி தேர். ரைட்? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அலாங் திஸ் டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ பி எக்ஸ்டர்னல் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த கரண்ட் இந்த காயிலில் பாஸ் ஆகிறதுனால கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதே டைரக்ஷனில் இருக்குது. ரைட்? இதுதான் அந்த கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு when torque is 0, that is theta வேல்யூ 0வாக இருந்தால் டார்க் வந்து இருக்காது, ஆர் அந்த காயிலுடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும், ஸ்டேபிள் ஈக்லிபிரியமாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ரைட்? ஸோ டார்க்கான ஃபார்முலா என்ன? டவ் ஈக்குவல்ஸ் எம் கிராஸ் பி. Being it is a cross product, scalar or magnitude of torque நம்ம represent பண்ணும்போது mb sin theta ன்னு எழுதலாம். So in order to attain stable equilibrium, theta க்கு பதிலாக 0 apply பண்ணும்போது sin 0 is
0. So as a result, torque உடைய value உனக்கு என்னவா இருக்கும் 0 அப்படிங்கிறத அச்சைன் பண்ண முடியுது. So here area vector A of the loop is parallel to B. In this case, both A and B are normal to the coil or loop, thus giving rise to the maximum flux of the field created by the current passing through, right? So, அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் தான் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னது? எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் பாஸ் பண்ணதுனால கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும். ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் வி பாஸ் த்ரூ த காயில், ரைட்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் மை டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்காக கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ வி ஆர் அபவுட் டு ஃபைண்ட் phi, தட் இஸ் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா B dot A cos theta, right? So here theta value is 0. அப்போ cos 0 value is 1. So flux வந்து எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கும் theta equal to 0, ஃபார் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸுக்கும் theta equal to 0ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கொஸ்டின் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்த்துருவோமா? So third part of the question என்ன அப்படின்னா, a loop of circular shape carrying current is located in an external magnetic field. If the wire is flexible, why does it change to a circular shape, right? சரி, அப்போ right now we are going to consider a irregular shape current carrying conductor or wire, right? So diagram பாருங்க, ஒரு ஷேப்பே இல்லாம ஒரு கண்டக்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். Here the current is passing this way, fine. So நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, if it is so, force is perpendicular to the direction of current. அப்போ என்ன நடக்குது? இந்த காயில்ல ஆர் irregular shape current carrying conductorல force will be directed outwards or radially outwards. அப்போ இந்த எல்லா டைரக்ஷன்லயும் force outward directionல force act ஆகிறதுனால இந்த irregular shape காயில் இப்போ என்ன ஷேப்புக்கு மாறிடுச்சுன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு மாறும். சரிதானா? ஸோ கொஸ்டின் இஸ் வெரி கிளியர். ஒரு irregular shape current carrying loop எப்படி சர்க்குலர் ஷேப்புக்கு மாறுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃபார் த கிவன் பெரிமீட்டர் ஏரியா வில் பி மேக்ஸிமம் ஃபார் அ சர்க்கிள், ரைட்டா? அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அந்த ஏரியாவை மேக்ஸிமம் ஏரியாவை வைக்கும்போது அங்கே இருக்கிற ஃப்ளக்ஸும் உனக்கு என்னவா இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். இஸ் இட் வெரி கிளியர்? ஃப்ளக்ஸும் மேக்ஸிமமாக. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் irregular shape காயில் என்ன ஷேப்புக்கு மாறுது? ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக என்ன ஆகுது? ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் கொஸ்டின். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. See you all. Take care.